தனியா கேம்பிங் வந்த ஷாஷாவோட எல்லா திங்ஸுமே நல்லவன் போல நடிச்சு சாமன் சொல்ற சைக்கோக்காரன் அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கான். ஷாஷாவுக்கு அதுவுமே தெரிஞ்சிருது. இப்போ இவன் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட சில திங்ஸ கொடுத்துட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு இந்த டைம்குள்ள நீ ஓடி ஒளிஞ்சுக்கோ இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி சாவடிக்கிறத விளையாட்டாவே இவன் விளையாட ஆரம்பிக்கிறான். ஷாஷாவுமே வேக வேகமா அந்த இடத்த விட்டுமே போறாங்க. சாமுக்கு இந்த இடம் எல்லாம் தெரிஞ்சதால ஷாஷாவை அவன் ஃபாலோ பண்ணிமே வந்துகிட்டு இருக்கான். ஒரு டைம்ல மலையோட விளிம்புல இவங்க மாட்டிக்கிற போலமும் இருக்கும். அங்க யாரோ பேசிக்கிற சத்தம் கேட்கிற போல கேட்டு ஷாஷா அதை பாக்குறதுக்காக போனா. இந்த சாம் ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே நல்லவங்க போல நடிச்சு இந்த இடத்துல வச்சு கொலையுமே பண்ணிருப்பான். அவங்களோட போனை வச்சுதான் இப்போ ட்ரிக் பண்ணிருக்க ஷாஷாக்குமே தெரிஞ்சிருது. அவன் அம்பு மூலமா ஷூட் பண்ணாலும் இவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவுமே செய்யறாங்க. ஒரு மலையோட விளிம்புல இவங்க மறைஞ்சிருந்து சாம் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக அவனோட கயாக்கை எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாம அந்த கயாக்கை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றப்போ சாம் வச்சிருந்த டிராப்ல இவங்களோட கால் நல்லாவே மாட்டிக்குது. சாம் பிடிக்கிறதுக்காகவே வருவான். அவனோட முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவங்க தப்பிக்கலான்னு பார்த்தாலும் கடைசியில சாம் கிட்ட இவங்க நல்லாவே மாட்டிக்கிறாங்க.